சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. மயிலாடுதுறையில் மாயூரம் கூட்டுறவு நகர வங்கியின் 112ஆம் ஆண்டு அறிக்கை கூட்டம் நடைபெற்ற தனியார் திருமணக்கூடம் முன்பு அவ்வங்கியால் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 2 ஊழியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த மாயூரம் கூட்டுறவு நகர வங்கி இயங்கி வருகிறது. இவ்வங்கியின் பணம் 60 லட்சம் ரூபாய் 2018ஆம் ஆண்டு நைஜீரியாவிலிருந்து சைபர் கிரைம் திருடர்களால் திருடப்பட்டது. இத்திருட்டில் ஈடுபட்ட தில்லியைச் சேர்ந்த சுரேஷ் சிங் என்பவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் நடந்து 7 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அந்த பணத்தை மீட்க வங்கி நிர்வாகம் எந்த முயற்சியும் செய்யவில்லை. மாறாக திருடு போன பணத்தை வங்கி கீழ்நிலை பணியாளர்கள் 3 பேரை திரும்பச் செலுத்த நிர்பந்தித்து அவர்களை பணியிடை நீக்கம் செய்தது. இதனிடையே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட துணை பதிவாளர் சொர்ணலட்சுமி என்பவரை வழக்கிலிருந்து விடுவித்து கூடுதல் தலைமை செயலாளர் வழங்கிய அரசாணையில் வங்கி பணியாளர்கள் குற்றமற்றவர்கள், நெட் பேங்கிங் முறையில் நடைபெற்ற திருட்டிற்கும் பணியாளர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என தெரிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளார்கள். இருந்தபோதிலும் வங்கி நிர்வாகம் சைபர் கிரைம் திருடன் சுரேஷ் சிங் மீது எந்த புகாரும் அளிக்கவில்லை. மேலும் சென்னை தலைமை கூட்டுறவு வங்கியில் இருந்து திருடு போன பணத்தை வசூல் செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மாயூரம் கூட்டுறவு நகர வங்கியின் 112ஆம் ஆண்டு அறிக்கை கூட்டம் தனியார் திருமணக்கூடத்தில் நடைபெற்றது. இங்கு வந்த வங்கியால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட முத்துக்குமார், மணிமாறன் ஆகிய 2 பேரும் வங்கி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், இந்த பிரச்சனையில் உடனடி தீர்வு காணப்படாவிட்டால் அடுத்த மாதம் மாயூரம் கூட்டுறவு நகர வங்கி முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என பாதிக்கப்பட்ட வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மாயூரம் ப்ராப்பர்ட்டி அர்பன் பேங்கோடைய உதவி பதிவாளர் பணி நீக்கத்தில் ரிட்டையர் ஆகியிருக்கேன். எங்கள் பேங்கில் 2018 சென்னையில் உள்ள தலைமை கூட்டுறவு வங்கியில் எங்களுக்கு இருந்த நடப்பு கணக்கில் 60 லட்சத்தை திருடர் ஹேக்கர்ஸ் கொள்ளையடித்த பிறகு அந்த கேஸ் சைபர் கிரைம் போயிட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலை எங்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு எங்களுடைய பணம் பிஎஃப்லேருந்து எந்த பணத்தையும் கொடுக்காம அந்த பணத்தை எங்கள்கிட்ட வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நிர்வாகம் நிற்கிது. அதை கேட்டால் நெகிழ்ஜென்ஸாக இருந்தோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் நெகிழ்ஜென்ஸாக எந்த வகையில் இருந்தோங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே அவங்க கொடுக்குறதே இல்லை. ஆனால் பொதுவாக நெகிழ்ஜென்ஸாக இருந்தாங்கிறான். என்ன நெகிழ்ஜென்ஸ்னு அதையும் சொல்ல மாட்டாரான். எங்களுடைய பணத்தையும் கொடுக்குறோம், எங்களை வாழ்வாதாரத்தை சிந்திச்சு எங்கள் குடும்பம் இந்த நடுத்தரில் நிற்கிறோம். பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, சாப்பிட முடியல, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. 2023 அதே பேங்கில் 2.25 லட்சம் உறுப்பினர்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டருடைய பணத்தையும் அடிக்கிறான். அது 2.25 கோடி. அப்போ அந்த 3 தடவை அவன் அடிக்கிறான்னா அந்த டிஎன்எஸ் பேங்க் எவ்வளோ வீக்காக இருப்பான். அவன்கிட்ட ரிசர்வ் பேங்க் சர்க்குலர் படி அவன்கிட்ட அதை கேஸ் போட்டு வாங்குறதுக்கு இந்த பேங்க் இது வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல. பிரேக்கிங் நியூஸ். ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க, வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.